அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஓதிய சூரத்துல் துஹா வத்துஹா வத்துஹா வல்லைலி இதா சஜா என்று ஆரம்பிக்கக்கூடிய மக்காவில் அருளப்பட்ட சூரா, முற்பகல் மீது சத்தியமாக, கார் இருளாகக்கூடிய, இருள் ஒடுங்கக்கூடிய நேரத்தின் மீது சத்தியமாக என்று கூறி, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களை நாங்கள் விட்டுவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே உங்களுக்கு ஆரம்பம், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, ஆரம்பத்தை விட இறுதி சிறப்பாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலம் வஹி அருளப்படாமல் இருந்த காலத்திலே நபி அவர்கள் மிகவும் கவலை அடைந்த, நபி அவர்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போகின்றது என்று வந்த அந்த கவலையின் உச்சத்திலே இருந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இறக்கிய அத்தியாயம் தான் சூரத்துல் துஹா. அதன் பிறகு இறக்கிய அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிராஹ். எனவே அந்த இரு அத்தியாயங்களிலும் நபி அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். வத்துஹா சூராவிலே, நபியை உங்களை நாங்கள் வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை, உங்களுக்கு ஆரம்பத்தை விட இறுதி சிறப்பாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு ஏழையாக இருந்தார், ஒரு அனாதையாக இருந்தார். இந்த உலகத்திலே வழிகாட்டல் எது என்று கவலைப்பட்டு தேடிக்கொண்டு ஆவலாக இருந்தவர். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த கட்டத்திலே நபி அவர்கள் சரியான வழிகாட்டல் எது என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்ஜீல் வேதத்தை படித்த சிலரிடத்திலே அவர்கள் ஹனீஃப்கள் என்றிருந்த அவர்களிடத்திலே சென்று அபூபக்கர் அலி தன்னுடைய நண்பனை அனுப்பி சரியான வழிகாட்டலா என்று ஆராய்ந்து பார்த்தார். நபி அவர்கள் அதிலும் திருப்தி இல்லாத நிலையிலே சமூகத்தை பற்றிய கவலை, சமூகத்தை பற்றிய அச்சத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டு அந்த பின்னணியிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனித்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அதன் பிறகுதான் அல்லாஹ் தஆலா தூதுத்துவத்தை கொடுத்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வுடைய தொடர்பு அறுபடும் என்றால் அதனை விட வேறு எந்த கவலையும் பெரிய கவலையாக காணப்படவில்லை. எனவே அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறுகிறான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே உங்களை நாங்கள் அனாதையாக கண்டோம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு அனாதை என்ற அந்த நிலையில் இருந்து உங்களை நாங்கள் விடுவித்தோம். உங்களை உங்களை வழி தவறியவர்களாக அல்லது வழிகாட்டலை தேடக்கூடியவர்களாக கண்டு நாங்கள் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றோம். உங்களை நாங்கள் ஏழையாக கண்டு உங்களை நாங்கள் பணக்காரனாக ஆக்கவில்லையா என்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பத்தை பாருங்கள். ஒரு மனிதன் அனாதையாக இருந்தால் சமூகத்தில் எந்த அங்கீகாரமும் பெற்றோர் இல்லை, தாய் தந்தை இல்லாதவர்கள் ஒரு சமூகத்திலே ஒரு தலைவராக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே 23 வருட காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை மாற்ற முடியுமா? ஒரு ஏழ்மையிலே வாழக்கூடிய ஒரு மனிதனால் அந்த பெரிய சாதனையை படைக்க முடியுமா? வழிகாட்டலே கிடைக்காமல் எவ்வாறு அந்த சாதனையை படைப்பது? எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த அன்னையாரை முடிக்க செய்வதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பை ஏற்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனாதை என்ற அந்த எண்ணமே வராத நிலையிலே அவர்களுடைய சாச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வாழ வைத்தார்கள். அப்பா வாழ வைத்தார்கள். குடும்பத்திலே அவருக்கு அனாதை என்ற அந்த உணர்வே வராமல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நிலையை வைத்தார்கள். எனவே நான் இந்த விடயங்களை கூறுவதற்கான காரணம், ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இருந்த நிலையை பாருங்கள். அதன் பிறகு இறுதியாக இறங்கக்கூடிய சூறாவை பாருங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்திலே இருந்த அந்த பின்னணியை பாருங்கள், இறுதியில் வரக்கூடிய பின்னணியை பாருங்கள். இஸ்லாத்தில் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே அனைவரும் நுழையக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அன்றைய சமூகத்திலே குறைஷி தலைவர்கள் அவர்கள் பரிபாலனத்திலே இருந்தவர்கள். அவர்கள் எதிர்பார்த்தார்கள், எங்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா எங்களைத்தான் நபியாக ஆக்க வேண்டும் என்று. ஏழையான அனாதையான எந்த அந்தஸ்தும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக காணப்பட்டது. அந்த நிலையிலே தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு ஆறுதல் படுத்தி அவர்கள் அடைவை பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே பெரும் முழு சாம்ராஜ்யமும் அரபு தீபகற்பம் முழுவதும் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை பார்க்கின்றோம். சூரத்து தக்வீர் அந்த சூறாவிலும் அல்லாஹ் தஆலா அந்த பின்னணியை தெளிவுபடுத்துகிறான். இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். நிச்சயமாக இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த வேதம், இந்த அருள் உலகத்துக்கு சர்வதேச ரீதியாக புகழ் பெறக்கூடியது, சர்வதேச ரீதியாக வெற்றி பெறக்கூடியது. 3 பேரை எடுத்தால் ஒருவர் முஸ்லிம். இந்த உலகத்திலே ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்ப அடித்தளத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த காலத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகள் எடுப்பதோடு ஏன் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும், அதனூடாக எங்களுடைய சமூகத்திலே என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் என்பதை நாங்கள் ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் ஒரு இன்று சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த குத்துபாவை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். உயிரிலும் மேலாக மதிக்க வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஏன் அன்பு வைக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பதற்காக. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பது என்பது எங்களுடைய ஈமானின் உயர்ந்த கட்டம். ஒரு அடியான் இந்த உலகிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கும் என்று இருந்தால் அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை குர்ஆன் விளங்கப்படுத்தும் போது வல்ஹும் அதல், மிருகங்களுக்கு ஒப்பிட்டு இல்லை, மிருகங்களை விட கீழானவர்கள். அல்லாஹ்வை விளங்காத பாவம் மிக பயங்கரமான பாவம். ஒரு உலகத்திலே வாழும் போது ஒரு நிறுவனத்துக்கு சென்றால் அந்த நிறுவனத்துடைய தலைவரை அறிவது அந்த நிறுவனத்தை அறிவதற்கு சமனாகும். ஒரு தோட்டத்துக்கு சென்றால் அந்த தோட்டத்து சொந்தக்காரனை அறிய வேண்டும். ஒரு நாட்டுக்கு போய்த்தால் அந்த ஜனாதிபதி அறிய வேண்டும். அதுபோன்றுதான் இந்த பிரபஞ்சத்துடைய படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்க வேண்டும். இந்த பணியை செய்வதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதற் பணியாக காணப்பட்டது. எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை சீராவை படிப்பதென்பது அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பதற்கு, அல்லாஹ்வை விளங்குவதற்கு அடிப்படையாக அமையப்பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை உருவாக்க நாடிய அந்த ஆரம்பத்தை பாருங்கள். மனிதனாக படைக்கப்பட்ட மனிதன், இந்த மனிதர்கள் மலக்குகள் போன்று வாழ வேண்டும், இந்த பிரபஞ்சத்திலே மலக்குகள் போன்று இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பணியை ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் பள்ளி வாயிலே அவருடைய வீட்டில் இருந்து அந்த திரையை அகற்றி சக்கராத்து வேதனை வரும் சருவாயிலே வேதனையிலே இருக்க சந்தர்ப்பத்திலே அவர் திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்காக உழைத்து அடைய வேண்டிய உச்ச விளைவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். தொழுகையை தொழக்கூடிய சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதனுடைய அடைவை, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நபி அவர்களுக்கு அந்த சந்தோஷத்திலே கண்ணீர் வந்தது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறுமனே உண்பது, பருகுவது, திருமணம் கட்டுவது அல்லது வாழ்வது, மரணிப்பது என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. அது சாதாரணமாக பூச்சி பொருட்கள் கூட, ஜீவராசிகள் கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் அருளிய இந்த வாழ்க்கை வெறுமனே வாழ்வதற்கும் அப்பால் இந்த உலகிலே சாதித்து விட்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வை விளங்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அறிவை விளங்குவது என்பது எங்களுடைய ஈமானின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரணமாக அமையும். எனவே அந்த பணியிலே ஆரம்பத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை ஆரம்பித்தார்கள். எனவே சீராவை விளங்குவது என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை விளங்குவது என்பது அல்லாஹ்வை விளங்குவதற்கு ஒரு அடிப்படையான அம்சமாகும்.
குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அன்பு காட்டுவதென்றால் என்னை ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அதிக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது குல் அத்தீஉல்லாஹ் வ ரசூல் ஃபைன் தவல்லவ் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மாறு செய்யக்கூடிய நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரானிலே 31-32 வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை விளங்கி உள்ளோமா? இன்று உலகிலே வாழக்கூடிய இஸ்லாம் போன்று ஆரம்பத்திலே இன்ஜீல், தௌராத் வேதங்களை பெற்றவர்கள் அல்லாஹ்வை சரியாக விளங்கவில்லை. இன்ஜீலை பெற்ற ஈசா நபியை பின்பற்றிய அன்றைய கிறிஸ்தவர்கள் கூறினார்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய புத்திரன். ஏன் நாங்கள் கூட இன்று உண்மையாக அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை சரியாக விளங்கியுள்ளோமா? சில போது சில மனிதர் இதிலே குறைபாடுள்ளவர்களாக இருப்பார்கள். ஜியாரத்தை, கபரை வணங்கக்கூடிய, அதுக்கு வணங்குவதற்கு போன்று சில விடயங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்களும் இல்லாமல் இல்லை. அங்கே ஷிர்க். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஷிர்க் இல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவில் இருந்து சரியாக அதனை படித்து அதனை ஆழமாக விளங்கி எங்களுடைய ஈமானை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு மிக மோசமான ஒரு நிலை தான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சையை சரியாக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய புரிதல் தான் அந்த மனோ இச்சையை இல்லாமல் செய்யும். அதே போன்று இந்த உலகிலே மனிதர்களுக்கு அதிகமாக கட்டுப்படக்கூடிய, மனிதர்களை இறை அந்தஸ்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகையான மோசமான பாவங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாங்கள் நீக்கிவிட வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை படிக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவிலே குறிப்பிடக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்தும் குறிப்பிடுகின்றது, அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மனிதன் நபி அவர்களை சரியாக பின்பற்றுவார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து அதனை படிப்பதினூடாக அதனை விளங்குவது எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கும் போது, பொதுவாக இன்று தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு போன்ற புத்தகங்களை அதிகம் படிப்பவர்கள் நபியவர்களுடைய வாழ்க்கையிலே யுத்தத்தோடு தொடர்பான விடயங்கள் அதிகமாக எழுதப்பட்டுள்ள அந்த வரலாற்று போக்கை தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்த பல்வேறு அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்து, நபி அவர்கள் ஒரு சமாதானமாக இந்த உலகிலே சீராக, சிறப்பாக, ஒற்றுமையாக, ஐக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் வழிகாட்டியுள்ளார். அவருடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கு நடைபெற்ற யுத்தங்கள் மொத்த வாழ்க்கையிலே 7% வருகின்றது. ஏனைய அனைத்தும் ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழிகாட்டலைத்தான், சந்தோஷமான ஒரு அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை காணப்படுகின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அரபு மொழியிலே இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பான புத்தகங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த லட்சக்கணக்கான ஹதீஸ்களிலே, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உலகிலே சிறப்பாக, ஒற்றுமையாக, யுத்தங்கள் இல்லாம வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் போதிக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த வாழ்க்கையை ஒரு சம்பிரதாயமாகவும் நாங்கள் குறிப்பிடுகிறோம், தியரியாக அல்லது ஒரு அடிப்படை சிந்தனையாக மாத்திரம் இல்லாமல் பிராக்டிக்கல், நடைமுறை சாத்தியமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக படிக்க வேண்டும். இன்று எல்லா விடயங்களும் சம்பிரதாயம், சடங்குகள், ஒரு போலியான ஒரு அமைப்புக்கும் அப்பால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பாட்டாக பாடுகிறோம், பேச்சாக பேசுகிறோம், இவைகளுக்கும் அப்பால் எங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக படித்து அதனுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டும், அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறேன். ஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப், நீங்கள் அன்பாக இரக்கமாக பெண்களோடு மனைவிமாரோடு நடந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நீங்கள் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர், அதே போன்று நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன். நபி அவர்கள் மனைவியுடைய விடயத்திலே அவர்களுடைய வேலைகளை அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே அவர்களுக்கு எல்லா விடயத்திலும் உதவக்கூடியவர்களாக, அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக, அவர்களோடு ஒத்துணர்வோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை அணுவாக ஆராய்ச்சி செய்து படித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதனூடாகத்தான் அந்த நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வரலாம். எனவே அதனை ஒரு பயானாக மாத்திரமல்ல, அதனை நாங்கள் சரியாக ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும். சீராவை நபி அவர்களுடைய ரபியுல் அவ்வல் மாதத்திலே மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் அது ஒரு விஷனாக எடுத்து அதனை சரியாக படிப்பதினூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை நடைமுறைப்படுத்தலாம். நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிராக்டிகலாக எவ்வாறு காண்பதென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கை பற்றி கூறுங்கள் என்று குறிப்பிட்ட கேட்ட சந்தர்ப்பத்திலே கான குலுக்குவல் குர்ஆன், நபி அவர்களுடைய பண்பாடு நடத்தை குர்ஆனாக காணப்பட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கூறிய அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு குர்ஆனை அப்ளை பண்ணி வாழ்க்கையாக வாழ்ந்து நடைமுறையில் சாத்தியப்படுத்தி உலகிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதன். இதனை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, காஃபிர்கள் இதனை நிறுவுகின்றார்கள், உறுதிப்படுத்துகின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை, நபி அவர்களுடைய சிந்தனையை சற்று நாங்கள் யோசித்து பார்ப்போம். நபி அவர்கள் அறிவு பற்றி பேசிய அந்த அவருடைய சிந்தனையை நாங்கள் அலசி பார்ப்போம். இக்ரா, முதலாவது அல் குர்ஆனுடைய கட்டளை படிப்பீராக, வாசிப்பீராக. ஓதுவதற்கு தலா என்ற சொல் காணப்படுகின்றது. இக்ரா என்றால் வாசிப்பீராக. இந்த ஒரு குர்ஆனிலே ஒரு கட்டளை ஏவலாக வந்தால், கொமாண்டாக வந்தால் எங்களுக்கு கடமை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இரண்டாவது கட்டளை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா, இரண்டாவது கட்டளையும் வாசிப்பீராக, ஓதுவீராக. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனிலே அறிவு பற்றிய சிந்தனை நபி அவருடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கும்போது இந்த அறிவு பற்றிய சிந்தனைக்கு 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. நவீன கால இஸ்லாமிய அறிஞர் யூசுப் அல் கர்பாவி இதனை தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதினால், அர் ரசூல் வல் இல்ம், நபியும் அறிவும், ஹதீஸ்களை மாத்திரம் தொகுத்து. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய சிந்தனையை பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்ல, ஆனால் நான் தொட்டு காட்டினேன். அடுத்ததாக நபி அவர்களுடைய சீராவை விளங்க வேண்டும் என்றால் அந்த விளங்குவது தான் குர்ஆனை விளங்குவதற்கு அடிப்படையாகும். ஒரு மனிதன் குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் கௌசர், சூரத்துல் கௌசர், நிறைந்த நன்மைகள், அந்த கௌசர் என்ற சூராவுடைய பின்னணி, இறங்கிய சந்தர்ப்பம், நாங்கள் சிங்களத்திலே சந்தர்ப்ப அந்த பின்னணி விளங்காமல் குர்ஆனை விளங்கினால் இஸ்லாத்தை பற்றி பிழையாகத்தான் விளங்கிக் கொள்வார்கள். அந்த பின்னணியை, அந்த இறங்கிய சந்தர்ப்பத்தை தான் அஸ்பாபு நுசூல், இறங்கிய பின்னணி, சந்தர்ப்பம், சபபு நுசூல் என்று கூறுகிறோம். எல்லா குர்ஆன் சூறாக்களுடைய ஜுது அம்மையில் இருக்கக்கூடிய மக்காவில் இறங்கிய நிறைய சூறாக்களை அந்த பின்னணியோடு விளங்கினால் தான் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாங்கள் நபியுடைய வாழ்க்கையை கவனமாக படிப்பதினூடாகத்தான் குர்ஆனை விளங்கிக் கொள்ளலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான பின்னணி, நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலாக அமைகின்றது. நபி அவர்கள் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் காய்ந்த இறைச்சை சாப்பிடக்கூடிய ஒரு ஏழை தாய்க்கு பிறந்தவர். அந்த அளவு இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள், ஒவ்வொரு மனிதனும் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, சூரத்து இன்ஷிராஹ் என்ற சூறாவிலே வரக்கூடிய ஆயத், கஷ்டத்தின் பிறகுதான் இலேசுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த இடத்திலே பாருங்கள், உலக வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இன்னல்கள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நபி அவர்களுடைய வாழ்க்கையுடைய சீரா காணப்படுகின்றது. அவருடைய சின்ன வயதிலே பொருளாதார பிரச்சனை. அபூ தாலிப் என்ற சாச்சாவுடைய வீட்டிலே பல பிள்ளைகள். அவர் யோசித்தார்கள், நான் ஒரு மனிதனுக்கு இந்த சாச்சாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, நானும் ஆடு மேய்ப்பதற்கு செல்வேன் என்று அவரும் ஆடு மேய்க்க சென்றார்கள்.
அங்கே சென்று சுயமாக அவரும் வருமானத்தை தேடக்கூடியவர்களாக மாறினார்கள். அதன் பிறகு தொடர் சேர்ச்சையாக இந்த வாழ்க்கை போராட்டத்திலே அவர் போராடினார்கள். வியாபாரத்துக்கு சென்றார்கள். பொருளாதார பிரச்சனையை கண்ட மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களை அறிந்து கொண்டார்கள். சமூகத்துடைய நிலையை அறிந்து கொண்டார்கள். அரசியல் பின்னணியை அறிந்து கொண்டார்கள். சூழலுடைய புவியியல் அமைப்பை அறிந்து கொண்டார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடம் போட்ட ஒரு மனிதனாக மாறினார்கள் இந்த வாழ்க்கை போராட்டத்திலே. எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கை அனாதையாக இருந்தார், ஏழையாக இருந்தார். இந்த இரு கஷ்டங்களுக்கு மத்தியிலே விழித்தெழுந்து உலகத்திலே சாதித்த மனிதன் என்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதலாக அமையும். ஏழைகளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆறுதலாக அமையும். நபி அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக தைரியம், மனபலத்தை பெறக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த உலகில் வாழ்வதற்கு எது இல்லாவிட்டாலும் உள்ள பலம், மனப்பலம், மனதைரியம் வேண்டும். நபி அவருடைய வாழ்க்கை அதற்கு சான்று பாரக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான சிறப்புகளையும் நலவுகளையும் நாங்கள் பார்த்து வரக்கூடிய அந்த அவருடைய வாழ்க்கையை படிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமையும். எனவே அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிப்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் இந்நிலையிலே செய்யக்கூடிய செயல்களுக்கு நன்மை தரக்கூடிய அடிப்படை தான் வணக்கம். ஒரு வணக்கம் என்றால் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை ஆசையாக செய்வதும் பணிவாக ஒரு பணிவுடன் நடந்து கொள்வதும். எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரக்கத்தோடு நாங்கள் அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். நிச்சயமாக அந்த ஒவ்வொரு படிப்புக்கும் அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை தருவான். அதே போன்று மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது காரணமாகவே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் மிக வேகமாக காலையிலே ஒரு ரோசா பூவை நாங்கள் பார்த்தால் மாலையாகும் போது அது வாடி விடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறிய வயதிலே இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை எடுத்து பார்த்தால் இப்போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது இவ்வளவு வயசாகிவிட்டோமா என்று நாங்கள் யோசிப்போம். இதனைத்தான் குர்ஆன் விவசாய நிலத்தை வர்ணிக்கின்றது. விவசாய நிலத்திலே பச்சை பசேல் என்று காணப்பட்டது மஞ்சளித்து போகக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய குறுகிய வாழ்க்கை எப்போது மரணித்துவிடும். நாளை நாங்கள் மரணிப்போமா அல்லது இந்த நிமிடத்திலே மரணிப்போமா என்று ஒரு கேள்விக்குறியிலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை நாங்கள் இனிமையான ஒரு விடயமாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு கூறக்கூடிய சமூகவியல் கலைகளை பார்ப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிப்பதின் ஊடாக எங்களுக்கு சைக்காலஜியை படித்துக் கொள்ளலாம், உளவியலை படித்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது முகாமைத்துவ கற்கைகளை நாங்கள் படித்துக் கொள்ளலாம், நிர்வாகத்தை படித்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தொட்டு, நெஞ்சை தொட்டு, இதயத்தை தொடுவது போன்று உங்களுடைய சகோதரிக்கு இந்த பாவம் நடந்தால் நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அந்த பாவம் செய்த நபரிடத்திலே கேட்டு, யார சொல்ல ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். எனவே உள்ளத்தை திருத்தக்கூடிய ஒரு தடவை உன்னுடைய உள்ளத்திலே நீ ஃபத்வா கேட்டுக்கொள், உள்ளத்தை நீ உன்னுடைய மனசாட்சியிலே நீ கேட்டுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவியல் ரீதியாக சஹாபாக்களை திருத்தியுள்ள நிறைய வரலாறுகளை, நிறைய சம்பவங்களை எங்களால் பார்க்க முடியும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் ஆழமாக உளவியல் படிக்கக்கூடியவர்கள் அதனை ஆராய்ச்சி செய்தால் பெரியோரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, பெரியோரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் காணப்படுகின்றன. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அறிஞர்கள் பொதுவாக நவீன அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நபி அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்துக்கு சேவன்ட் லீடர்ஷிப் என்றால் பணிவிடை செய்து கொண்டு தலைமைத்துவத்தை நடைமுறைப்படுத்துவது. நான் வாசித்த கேட்ட அனுபவத்திலே குறிப்பிட்டேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு பின்புலமாக இருந்தது பிலால் ரலிக்கும் உதவி செய்துள்ளார்கள். நபி அவர்கள் தலைவராக இருந்தாலும் ஒரு சபைக்கு ஒரு காபீர்கள் வந்து நபியை சந்திப்பதற்காக விருந்தினர் குழுவினர் வந்தாலும் நபி அவர்கள் யாரும் அறிந்து கொள்ள முடியாது.
அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு லீடராக அந்த இடத்திலே சமூகத்தோடு சேர்ந்திருப்பார்கள். எப்போது சமூகத்துக்கு, ஏழைகளுக்கு, குடும்பத்தினருக்கு, மனைவிமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டுதான் தலைவராக இருந்துள்ளார்கள். இந்த சேவன் லீடர்ஷிப்பை கொண்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துள்ளார்கள். அதனால் தான் அன்று சஹாபாக்கள் ஜாஹிலிய்ய காலத்திலும் சஹாபாக்களிடத்திலும் ஒரு கருத்து காணப்பட்டது, சய்யிதுல் கௌமி காதிமுஹும், சமூகத்தின் தலைவர் பணிவிடை செய்யக்கூடியவர். எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டு லீடராக இருப்பது அந்த லீடர்ஷிப் தான் என்று இன்றைய நவீன அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, லீடர்ஷிப் சேலஞ்ச் என்ற ஒரு புத்தகத்தை 25 வருட ஆய்வின் பின்னர் தொகுத்து வெளியிட்டார்கள். லீடர்ஷிப் சேலஞ்ச் என்ற புத்தகத்தை மேற்கத்திய அறிஞர்கள் இருவர், அந்த இருவரும் 25 வருடத்துக்கு 1.5 மில்லியன் மக்களிடத்திலே கருத்து கேட்டுள்ளார்கள். கொஸ்டினையா வினா கேட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் 1.5 மில்லியன் மக்களிடத்திலே கேட்டுள்ள கேள்வி என்னென்றால், தலைமைத்துவ நீங்கள் விரும்பக்கூடிய தலைவரிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? நீங்கள் விரும்பக்கூடிய தலைவரிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அப்போது குறிப்பிட்ட அந்த அவர்களிலே அதிகமான ஆட்கள் குறிப்பிட்ட கருத்து, உண்மையாளராக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். உண்மையானவராக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் ஏறி யா சபா என்று கூறி, எனக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை வரும் என்றிருந்தால் நீங்கள் நம்புகின்றீர்களா என்று மறைவான விடயத்தை கேட்டபோது, நபியே முஹம்மதே, நீங்கள் அல் அமீன் அஸ்-சாதிக். எனவே இன்றைய நவீன உலகிலே செய்த ஆய்விலே அதிகமான அந்த 1.5 மில்லியன் மக்களும் கூறக்கூடிய கருத்து, உண்மையாளர், நம்பிக்கையாளர். நபி அவருடைய வாழ்க்கை முழுக்க அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற பண்பு காணப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த தலைவர், சிறந்த ஆளுமை, சிறந்த ஒரு லீடர் உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தி 100 என்ற புத்தகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரபலியமான புத்தகம், மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன்ஸ், அதாவது உலகத்திலே அதிகமாக தாக்கம் செலுத்திய மனிதர்கள், உலகத்திலே அதிகம் பேசப்படக்கூடிய மனிதர்கள் பற்றி எழுதப்பட்டுள்ள 100 பேர் பற்றிய புத்தகம். மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் எழுதிய அந்த புத்தகம் எல்லா பல்கலைக்கழகங்களும் சாதாரணமாக லைப்ரரிகளிலே கிடைக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் அனைவரையும் ஒரு காஃபிர் அனைவரையும் ஆய்வு செய்து முதலாவது நபராக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை போட்டுள்ளார். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நபியே உங்களை நான் அன்பு செலுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உயிரை விட மேலாக என்னை அன்பு செலுத்துங்கள். ஏன்? சொர்க்கம் செல்வதற்கு. அந்த அளவு உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத் கூறக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயரை முதலாவது இடத்திலே போட்டதற்கான காரணத்தை அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிடும் போது அவர் கூறுகின்றார்கள், உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெற்ற மனிதன் இவர் மாத்திரம். உலகத்திலும் சாதித்து மறுமையிலும் சாதிப்பதற்காக உலகத்திலே ஒரு தாக்கம் ஏற்படுத்திய ஒரு மனிதன் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகும். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஏழையாக, ஆரம்பத்திலே குறிப்பிட்ட போன்ற ஒரு அனாதையாக, வழிகாட்டல் இல்லாத உம்மி நபியாக, உம்மி நபி என்றால் ஒரு ப்ரொஃபஷனலாக பாடசாலையிலே ஃபார்மல் எஜுகேஷன், பாடசாலை சென்று படிக்காவிட்டாலும் ஆழ்ந்த அறிவுள்ளவர் என்றாலும் அந்த நாங்கள் படிக்கக்கூடிய பாடசாலை சென்று படிக்கக்கூடிய அந்த சூழல் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் உலகத்திலே மிகப்பெரிய வரலாறு காணாத, உலகம் அழியும் வரை நினைக்கக்கூடிய மாபெரும் ஒரு தலைவராக நிர்ணயிப்பது மேற்கத்திய உலகத்தவர்களே வர்ணிக்கும் அளவுக்கு சிறந்த ஒரு மனிதனாக மாற்றம் பெற்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிக்காவிட்டால் எங்களை விட துரதிர்ஷ்டவான்கள் வேறு யாரும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே எவ்வளவு காலத்தை கழித்து விட்டோம், இவ்வளவு காலம் வாழ்ந்தோம். ஏன் நாங்கள் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புத்தகத்தையாவது நாங்கள் படித்துள்ளோமா? ரஹீகுல் மக்தூம் என்று காணப்படக்கூடிய அந்த சீரா புத்தகத்தையாவது நாங்கள் வாசித்துள்ளோமா?
நாங்கள் சம்பிரதாயமாக இல்லாமல் நபியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் அதனை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது எங்களுடைய சமூகம் மாற்றம் பெறும். பிள்ளைகள் மாறுவார்கள், இளைஞர்கள் மாறுவார்கள், வீட்டு சூழல் சிறப்பாக அமைய பெறும், பெண்கள் மாறுவார்கள். அந்த நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்று நவீன வடிவிலே உலகத்திலே ஆராய்ச்சி செய்கின்றார்கள், மேற்கத்திய உலகம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த அந்த பாக்கியமுள்ள ஒரு வழிகாட்டலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான மார்க்கத்திலே இருக்கின்றோம். அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிகாட்டலை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலும் சாதித்து மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்துக் கொள்வோம்.